நான் ஸ்கூல் படிக்கிறப்பலாம் இப்போ உள்ள வெரைட்டி அளவுக்குலாம் கேக்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. இருக்குன்னா ஸ்ட்ராபெர்ரி கேக்கு, வெண்ணிலா கேக் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் கேக் தான் இருக்கும். இப்போ உள்ள மாரி பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டு அப்புறம் குலோப் ஜாமுன்ல பண்ணுறாங்க. அப்புறம் ரசமலாய் என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லா ஸ்வீட்ஸ்லேயுமே கேக்ஸ் வந்துருச்சு. ஆனால் அப்போலாம் அப்படி இல்லைல்ல. நம்மளுக்கும் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் பர்த்டே வரப்போ கட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ், நியூ இயர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்பா வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்படியே இல்லைன்னா கூட பேக்கரிலலாம் வந்துட்டு கேக் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்லாம் கட் பண்ணி அதை தனியாக பாக்கெட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ப்ரைஸ்க்கு விற்பாங்க. அந்த இது ஒரு 1/4 கிலோ, அரை கிலோ அந்த மாதிரி சொல்லிட்டு அப்பா மொத்தமாக வாங்கிட்டு வருவாங்க. அதில் வந்துட்டு எல்லா ஃப்ளேவரோட கேக் பீசஸுமே சின்ன சின்னதாக இருக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போது ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு பர்த்டேக்கெலாம் கேக் கட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சைல்டிஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அதுவும் ஒரு செலிப்ரேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வேளை நம்மளுக்கு தான் மெச்சூரிட்டி இருந்துச்சு, அதனால தான் நம்ம வந்துட்டு எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு ஈடுபாடே இல்லாமல் அனாவசிய செலவுலாம் பண்ணாமல் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நிறையா வீடியோஸ் தான் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணேன். திங்ஸும் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தது வீட்டில், ஏதாச்சும் பண்ணேன். அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நிறையா போட்டு பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானே குத்து மதிப்பாக கொஞ்சம் மைதா அந்த மாதிரி சொல்லிட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக நானே போட்டு இது பண்ணிட்டேன். பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கேக் வந்துட்டு வரணும், அவ்வளோதான் மாவு வரணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அந்த இதுக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டு பேக் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. ஓகே நம்மளும் பெரிய பேக்கரி ஆரம்பிச்சிடலாம் போல், நம்ம ஒன்று சக்ஸஸாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்துடும்ல. ஓகே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், பேசாமல் நம்ம இது படிச்சிருந்தோன்னா நம்ம இது கூட பேக்கராக கூட ஆகிக்கலாமோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேக்கையும் கவுத்துட்டு அது ரொம்ப ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்ததா, அதனால் வந்துட்டு மில்க் மேட் கொஞ்சம் இருந்தது. சரி அது ஒயிட் சாக்லேட் மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக் பண்ணிடலாம், டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மேலாப்பில் போட்டுட்டு அப்புறம் ஒரு கார்டை ஹார்ட்டாக கட் பண்ணி அதில் ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லிட்டு யாத்திரன் சார்பாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்புறம் சாப்பிட்டு பார்க்கணும்னு தெரிஞ்சிச்சு, செம்ம சாஃப்ட்டு, செம்ம டேஸ்ட்டு.